கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல உறவினர்கள் ஏர்போர்ட்ல விட்டுட்டு கிளம்புன ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஏற்பட்ட இந்த கோர விபத்து அவங்களுடைய உடல் கூராய்வு பண்ண பிறகு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸ்க்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டதுன்னா ஒரு பாட்டியோட பிறந்த நாளுக்காக பேத்திங்க லண்டன்ல இருந்து அகமதாபாத் வந்தாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகும்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. புதுமண தம்பதி அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பெண்ணுக்கு. தன்னுடைய கணவர் லண்டன்ல இருக்காரு, அவரை போய் பார்க்கலான்னு ஒரு பெண்மணி ஏறி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து டாடா நிறுவனம் அந்த விமானத்தை பயணத்தை மேற்கொண்டு இறந்தவங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குறதா தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. இறந்தவங்களுடைய அந்த உடலை பாருங்க, அந்த உடல் அந்த எல்லோ கலர் கவர்ல ஒரு சீரியல் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். அகமதாபாத் பிஜே மெடிக்கல் காலேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல இறந்த நபர்களுடைய உடலை எல்லோ கலர் கவர்ல பேக் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பாக்குறோம். பல கனவுகளோட அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்காக ஏர் இந்தியா விமானத்துல புறப்பட்ட ஒரு சில நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா விபத்து கோரமா நடந்தது. கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல உறவினர்கள் ஏர்போர்ட்ல விட்டுட்டு கிளம்புன ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஏற்பட்ட இந்த கோர விபத்து உலக அளவுல நிறைய பேருடைய மனசை கலங்கடிச்சதுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த இடமே பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் மற்றும் சில பொதுமக்களும் ஏகப்பட்ட பலத்த பாதுகாப்போட காவலர்கள் இருக்காங்க. இன்னும் சில பேர் பல கனவுல சுமந்துகிட்டு லண்டன் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டதுன்னா ஒரு பாட்டியோட பிறந்த நாளுக்காக பேத்திங்க லண்டன்ல இருந்து அகமதாபாத் வந்தாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகும்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. புதுமண தம்பதி அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பெண்ணுக்கு. தன்னுடைய கணவர் லண்டன்ல இருக்காரு, அவரை போய் பார்க்கலான்னு ஒரு பெண்மணி ஏறி இருக்காங்க. மணிப்பூரை சார்ந்த 2 ஏரோஸ்டர்ஸ் ஆனா நேத்து இரவு வேளையில அந்த பெண்மணியும் இறந்துட்டாங்கன்ற தகவலை அரசு அறிவிச்சாங்க. பல கனவுகள், பல நம்பிக்கைகள், பல விஷயங்களை சுமந்துகிட்டு தான் அந்த ஏர்போர்ட்ல இருந்து உறவினர்கள் அவங்களுடைய உறவை விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னும் பல பேர் பல மனசுல நிறைய விஷயங்களை சுமந்துகிட்டு தான் லண்டன் போலான்னு அந்த விமானத்துல ஏறினாங்க. ஆனா கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல ஏற்பட்ட இந்த விபத்து உலக அளவுல பெரிய பேருடைய மனசை கலங்கடிச்சு சோகத்துக்குள்ளாயிருக்கு. வேதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கவர்ல டைட்டா பேக் பண்ணி இறந்தவங்களுடைய உடல் கருகிய நிலையில இருந்ததால அவங்களுடைய உடல் கூராய்வு பண்ண பிறகு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸ்க்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து ஒருத்தங்களா இறந்தவங்களுடைய உடலை ஆம்புலன்ஸ்ல ஏற்றக்கூடிய காட்சிகள் தான். பலத்த மனவேதனையோட இந்த சம்பவத்தை நாங்க பதிவிடுறோம். இல்ல மிகுந்த வலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்களுடைய அந்த உடலை பாருங்க, அந்த உடல் அந்த எல்லோ கலர் கவர்ல ஒரு சீரியல் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். அந்த சீரியல் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்களுடைய உடல் எல்லாமே பாத்தீங்கன்னா அடையாளமே தெரியாத நிலையில கருகிய நிலையில இறந்துருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்திருக்கும். ஆனா உறவினர்கள் கிட்ட இறந்தவங்களுடைய உடலை வெறும் சீரியல் நம்பர் மூலியமா தான் சொல்ல போறோம் அப்படின்ற விஷயம் பெரிய வலி. அகமதாபாத் லண்டன் போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த கனவுகள் எல்லாருமே கண்ணெதிர்க்க சுக்குநூறா உடஞ்சு போச்சு அப்படின்றதான் எங்களால பார்க்க முடியும். பல மக்கள் பல பேர் அவங்களுடைய வலிகளை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பாக்குறோம், இது பாருங்க, தொடர்ந்து ஆம்புலன்ஸ் கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இறந்தவங்களுடைய உடலை அந்த கவர்ல போட்டு எடுத்துட்டு போறது பார்க்கவே ரொம்பவே வலி மிகுந்த ஒரு காட்சிகளா தான் நாங்க இதை பாக்குறோம். நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போதே என் கண்ணதுக்கு ஒரு 10 ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆம்புலன்ஸ்ல இறந்தவங்களுடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமா வண்டியில ஏத்திக்கிட்டு எடுத்துட்டு போறத பார்க்கும்போது அவ்வளவு வலியா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பரபரப்பா காணப்படும். ஏன்னா இது பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல தான் இறந்தவங்களுடைய உடலை ஏத்துறாங்க. ஏத்திட்டு அடுத்த கட்டமா ப்ரொசீஜருக்கு கொண்டு போறாங்க. இப்படி ஒரு நிலையில தான் இந்த கோர விபத்து நடந்திருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய வலிகளையும் வேதனையும் இணையத்துல பதிவிடுறத பார்க்க முடியுது. டாடா நிறுவனம் அந்த விமானத்தை பயணத்தை மேற்கொண்டு இறந்தவங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குறதா தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. என்ன நிவாரணம் கொடுத்திருந்தாலும், அது பெரிய தொகையாவே இருந்திருந்தாலும், உறவினர்கள் பல கனவுகளோட போன அந்த நிமிஷம் அவங்க உறவினர்கள் இனிமேட்டு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வலி எது கொடுத்தாலும் அது ஆறாது. அங்க பாருங்க, அது அந்த கவர்ல தெரியுதா, 273 போட்டிருக்காங்க பாருங்க. முதல் கட்ட காரணம் என்னமா, பிளேன் ரன்வேல ஓடுபாதையில வேகமா பயணிச்சு ஒரு குறிப்பிட்ட வேகம் வரும்பொழுதுதான் அந்த வண்டியில அந்த பிளேன்ல அப்ப இருக்கிற வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கு. அந்த வேகம் வரும்போதுதான்
அந்த ரெக்கை வந்து அந்த வெயிட்ட வந்து மேல தூக்கறதுக்கு, பிளேனுடைய அந்த முழு எடையும் தூக்கிட்டு மேல பறக்கிறதுக்கு உண்டான சக்தி அந்த ரெக்கைக்கு அப்ப வருது. இது அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மேல வண்டி கிளம்பி போகுது. மேல போக 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 இப்ப இந்த 2 இயந்திரங்கள்ல இருந்து உந்து சக்தி வருது இல்லைங்களா, அதுதானே முன்னாடி தள்ளுது பிளேன. இப்ப இந்த உந்து சக்தி வந்து உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போம், 80ல இருந்து 90% அந்த இன்ஜினுடைய பவர் இருந்துச்சுன்னா அந்த பிளேன்னால வந்து மேல போயிட்டே இருக்க முடியும். இது ஒண்ணு. அந்த 80ல இருந்து 90%ல இருந்து 70% குறைச்சிங்கன்னா அந்த பிளேன் வந்து நிலையா அப்படியே பறந்துட்டு இருக்கும். 2000-3000 அடி போயிடுச்சுன்னா 3000 அடியிலேயே பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 70% பவர் இருந்ததுன்னா அது பறக்கலாம்னு பறந்துட்டு இருக்குன்னு வச்சு கீழே தொப்புன்னு ஊந்துறாரு. சரிங்களா? இப்போ இந்த பிளேன் வந்து ஓடுபாதையில ஓடி வந்து ஒரு குறிப்பிட்ட வேகம் வந்து மேல எழும்புது இல்லீங்களா? மேல எழும்புது எப்படி? பூமியில இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு உந்திக்கிட்டு அது மேல போகுது. கிட்டத்தட்ட 200 டன் வெயிட் இருந்திருக்கலாம். அது நான் எல்லாமே தோராயமா தான் சொல்றாங்க, ஆக்சுவல் வெயிட் ஸ்பேஸ்ல. 200 டன்னா 200,000 கிலோ இல்லீங்களா? 1 கிலோ நீங்க கையில தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும் வெயிட் எவ்வளவு. 5 கிலோ தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும். 200,000 கிலோ வெயிட்ட எடைய ஒரு 2 இயந்திரங்களும் மேல தூக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோம். இப்ப திடீர்னு ஒரு எந்த ஹைட்ல எந்த உயரம் அது பறந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆரம்பமாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடைசியா ரேடார் வந்து ரெக்கார்டட் ஹைட் வந்து 625 அடி. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு தோராயமா ஒரு 500-600 அடியில இந்த பிரச்சனை ஆயிருக்குதுன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறமா வந்து அந்த பிளேனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதானே அந்த விமானி முயற்சித்திருப்பாரு. முயற்சிக்கும் போது பவர் லாஸ் சடனா சைன்னு பவர் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஆக்சிலரேட்டர் அமுத்துறீங்க, வேகமா வண்டி போயிட்டே இருக்கு. திடீர்னு நீங்க என்ன பண்ணாலும் பவர் இல்லாம பவர் டக்குன்னு 5000 ஆர்பிஎம்ல இருக்கிற இன்ஜின் பவர் வந்து 1000 ஆர்பிஎம் வந்துச்சுன்னா உங்களால எப்படி அதே வேகத்தை உங்களால கஷ்டம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த பிளேனால வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the plane was not able to sustain its height. அது எந்த உயரத்துல இருந்ததோ அந்த உயரத்தை அதனால வந்து தக்க வச்சுக்க முடியல. அப்ப அப்படியே கீழே போய் நீங்க வீடியோ பாருங்க, சக்கரம் 2 சக்கரமும் கீழே தான் இருக்கு, மெயின் சக்கரங்கள்லாம் கீழே தான் இருக்கு. பிளேனுடைய மூக்கு பகுதி வந்து லைட்டா அப்படி தூக்குன மாதிரி இருக்கு பாருங்க, அப்படியே கீழே போய் உட்காருது தொம்முன்னு. அது விழுந்த இடம் வந்து விடுதியா போயிடுச்சு. ஒரு நகர், ஏதோ ஒரு நகர் மக்கள் இருக்கக்கூடிய இடமா போய் விழுந்திருக்கு இல்லைங்களா? இப்ப பார்த்தோம்னா இப்ப இன்னைக்கு இப்ப கரண்டா இருக்கிறது என்ன, மருத்துவ மாணவர்கள் இருக்கிற விடுதியில 20 மாணவர்கள் மேல போய் நகர் ரெசிடென்ஷியல் ஏரியா அது வந்து டாக்டர்ஸ் ஹாஸ்டல் இருக்கிற பகுதி அது மேலதான் விழுந்திருக்கு, ஹாஸ்டல் மேலதான் பிளேன் விழுந்திருக்கு. அதனால இது வந்து யாரும் வந்து இத வந்து என்ன சொல்றது வேணும்னு நினைச்சு ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இல்லீங்களா? நிச்சயமா இது நீங்க வந்து பாசிபிள் ரீசன்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இதுதான் வந்துட்டு நடந்திருக்கும், இதுதான் பாசிபிள் ரீசனா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதா எடுத்துக்கலாம். பாசிபிள் ரீசன் பவர் லாஸ் அட் a very critical height and critical stage.